வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, மயங்கொலி பிழைகள். அதாவது டிஎன்பிசில அலகு 1ல மயங்கொலி பிழைகள். ஓகேங்களா? நகர நகர வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, இது எல்லாமே 8 மயங்கொலி சொற்களையும் நம்ம வந்து மயங்கொலி சொற்கள்னு சொல்லுவோம். அதுதான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவுல நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எங்கேயும் அ பழைய புக்ல எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். இப்ப அதோட கன்டினியூட்டிய தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், கூடவே ஒரு சப்ஸ்கிரைபும், அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான அழுத்திட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். லா, லா, லா ஒலி வேறுபாடு வந்து ஒலிக்க. பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக. ஓகேங்களா? இப்போ அ வகர, லகர ஓகேங்களா? இது பேர் என்னது? வகர, லகரன்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம். வகர, லகர ஓகேங்களா? வகர, லகர வரும்போது வகர, லகர ஓகேங்களா? வகர, லகர அலகு வரும்போது பறவையின் மூக்கு ஓகேங்களா? வகர, லகர வந்தா பறவையின் மூக்கு. பொதுலா வரும்போது பெண்மெயில் ஓகேங்களா? அலகு என்பது பெண்மெயில். வகர, லகர வரும் பறவையின் மூக்கு. அ பொதுலா வரும்போது பெண்மயில். சிறப்பு லா வரும்போது என்னது? கவின், வனப்பு, எழில். ஓகேங்களா? கவின், வனப்பு, எழில். அலகு பறவையின் மூக்கு. அலகு பெண்மயில். அலகு கவின், வனப்பு, எழில். ஓகேங்களா? பொதுலா வந்தா பறவையின் மூக்கு. பொதுலா வந்தா பெண்மயில். ம். சிறப்புலா வந்தா கவின், வனப்பு, எழில். அடுத்தது வந்து அலை. அலை முன்னயே நாம் பார்த்துட்டோம். கடல் அலை, அலை புற்று, அலைனா கூப்பிடுன்னு போன வீடியோவிலே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இலை. இலைனா என்னன்னா, அ வகர லா வரும்போது இலையில மரம், செடி, கொடியின் இலை. அது இந்த பொதுளை வந்தா இலைத்தல். அதே சிறப்புலை வந்தா நூல். இதுவும் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது கலை. கவின் கலைகள். பொதுளை வந்தா நீக்கு பயிர்களை. இந்த கலை வந்தா மூங்கில். ஓகேங்களா? அடுத்தது அ அடுத்தது தலை. பொதுளை அதாவது பொதுளைல வகரலை ஓகேங்களா? வகரலை வகரலை வரும்போது ஓர் உறுப்பு. பொதுளை வந்தா விலங்கு. சிறப்புலை வந்தா தலைத்தல். அ வலி வகரலை வந்தா வலிமை, வலித்தல். இந்த பொதுளை வந்தா காற்று. சிறப்புலை வந்தா பாதை. வலி வ அதாவது வகரலை, பொதுளை, சிறப்புலை வலியில பார்த்துட்டோம். வலிமை, வலித்தல், காற்று. அடுத்ததா நாம் பார்க்கறது நாம அடுத்ததா பார்க்கறது வந்து ரகர, ராரா ஒலி வேறுபாடு வந்து ஒலிக்க. ஓகே. பொருள் வேறுபாடு உணர்க. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாம சொன்ன மாரி தான். ரான்றது வந்து இடையின இடையின ரா. ஓகேங்களா? ஏன்னா, எரல, வளல இதெல்லாம் வந்து இடையின எழுத்துக்கள். ஸோ, அதனால இந்த ரானால இடையின. அதே இந்த ரான்றது வல்லின ரா. வல்லின. ஏன்னா, கசட, தபர. ஓகேங்களா? இந்த ரா வரனால. ஸோ, அந்த மாரி பொருள் நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம். இப்ப அரின்னா என்னது? இடையின அரி. ஓகேங்களா? இடையின அரின்னா, திருமால், சிங்கம், காய்களை அரி. ஓகேங்களா? தி திருமால், சிங்கம், காய்களை அரி. ஓகேங்களா? அடுத்தது இந்த அரின்னா அறிந்து கொள். ஓகேங்களா? என்னது? வல்லின அரி வரும்போது அறிந்து கொள். இடையின அறிம்போது திருமால், சிங்கம், காய்களை அரி. ஓகேங்களா? அடுத்தது அலரி. ஓகேங்களா? அலரி அப்படின்னா, அ அலரிப்பூ. ஓகேங்களா? அலரின்னா என்னது? ஒரு பூ வகையை குறிக்குது. அலரின்னா பூ வகை. அதே வல்லினரி வரும்போது அழுது. ஓகேங்களா? வல்லினரி வரும்போது அழுது. அடுத்தது இரத்தல். இடையின ரா இரத்தல் வரும்போது பிச்சை எடுத்தல். அதே இந்த அ வல்லின ரா வரும்போது சாதல். ஓகேங்களா? அடுத்தது உறவு. உறவுனா என்னது? வலிமை. உறவுனா என்னது? வலிமை. உறவுனா என்னது? சுற்றம். ஓகேங்களா? உறவுனா சுற்றம். உறவுனா என்னது? வலிமை. உறவுனா சுற்றம். உரைனா என்னது? சொல். ஓகேங்களா? உரைனா என்னது? சொல். அப்போ வல்லினரை உரைன்றது தலையணை உரை. ஓகேங்களா? தலையணை உரை. இப்போ உறவுனா என்னன்னு பார்த்தோம்? வலிமை. அதாவது இடையினரா உறவு வரும்போது வலிமை. அதே அ வல்லின ரா வரும்போது சுற்றம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உறவுன்றது வலிமை. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் உரைனா சொல்லு.
உரைனா தலையணை உரை. எரி, தீ, ஏ எரி அதாவது இந்த எரி வரும்போது வீசு. ஓகேங்களா? ம். இடைநெறி வரும்போது தீ, அ வல்லினரி வரும்போது வீசு. ஓகேங்களா? அடுத்தது கரி. கரினா என்னன்னு முன்னயே பார்த்தோம். கரினா யானை, பரினா என்னது? குதிரை. ஓகேங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. கரினா என்னது? யானை. க இந்தரி ஓகேங்களா? இந்த கரியில வல்லினரி வரும்போது காய்கறி அரி, மிளகு. ஓகேங்களா? இங்க பாருங்க மிளகுன்றது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. அத பார்த்துக்கோங்க. கரிக்கு என்னது? மிளகு. ஓகேங்களா? அந்த காலத்துல கரின்னா என்னது? மிளக தான் சொல்லுவாங்க. அடுத்தது அ குரங்கு. குரங்குன்னா என்னது? வானரம். அதே இந்த குரங்கு வரும்போது தொடை. ஓகேங்களா? தொடை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரங்கு என்பது வானரம். குரங்கு என்பது தொடை. அடுத்தது கூரை. அதாவது இடைநிறை கூரை வரும்போது வீட்டின் கூரை. அ இந்த கூரை இப்ப வல்லினரை வரும்போது துணி. இப்போ சீரியல சீரிய சீரிய வரும்போது, அதாவது இடையினரி சீரிய வரும்போது சிறந்த. அது வல்லினரி வந்தா சினந்த. சினந்த அப்டின்னா கோவமான. ஓகேங்களா? சிறந்த, சினந்த சீரியக்கு. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க வர்றது அ பறவை. ஓகேங்களா? பறவைன்னா என்னது? கடல். ஓகேங்களா? இந்த இடையினறி வரும்போது கடல். அதே இது வந்து பரப்பனாகிய உயிரினம். ஓகேங்களா? அடுத்தது மறை. மறைனா என்னன்னா மானு. இந்தரை வந்து வேதம். இது கேட்டுருக்காங்க. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஓகேங்களா? இது பழைய புக்கு. அ 12ல கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அ மறைனா என்னது? மானு. இடைநிறை மறை வரும்போது தான் மானு. அதே இந்தணை வந்தா வேதம், நூல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மறைனா மானும் சொல்லலாம், தாமரையும் சொல்லலாம். ஏன்னா, நாம வந்து இங்க மானுன்னு படிச்சுட்டு போயிருவோம். அங்க தாமரைன்னு குடுத்துட்டாங்களா, அப்ப தப்பா போட்றக்கூடாது. அப்ப தாமரைனாலும் மறை தான். ஓகேங்களா? இடைநிறை வந்தா தாமரை, றை. ஓகேங்களா? அடுத்தது இந்த றை வந்தா வேதம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நாம் பார்க்க போறது நகர, நகர வேறுபாடு. வாங்க நண்பர்களே, இப்ப இது வந்து 11த் ஓல்டு புக். ஓகேங்களா? 11த் ஓல்டு புக்ல இருக்கிற நகர, நகர வேறுபாடு பார்ப்போம். வாங்க. இப்போ அ ஒலி வேறுபாடு அறிந்து ஒலிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக. ஓகேங்களா? அனல்னா என்னது? அனல்னா தாடி. ஓகேங்களா? இந்த வரும்போது 3 சொல்லி அனல் வரும்போது தாடின்னு போடணும். ஓகேங்களா? 2 சொல்லி அனல் வரும்போது தான் நெருப்புன்னு போடணும். ஓகேங்களா? நம்ம அனல்னா நெருப்புன்னு போட்றக்கூடாது. அதுக்கும் ஸ்பெல்லிங் இருக்கு. ஓகேங்களா? அதனால அனல்னா என்னது? நெருப்பு. 3 சொல்லி வரும்போது தாடி. இப்ப ஆனி நம்ம முன்னயே பார்த்தோம். அரும்பாலானி தமிழ் மாதம். ஊன்னாலும் முன்னயே பார்த்தோம். ஊன்னா என்னது? போன ப்ரீவியஸ் இயர்லயே பார்த்துட்டோம். ஊன்னா உணவு, ஊன்னா இறைச்சி. ஸோ அங்க பார்த்தது ஏன் இங்க பார்க்குறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா, அங்க பார்த்தது இங்கேயும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ரொட்டீனா ஒரு ரீகால் மாரி ஆகும். ஸோ ஆமா அங்க பார்த்தோமே, அ அ அதுக்கான ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால ஊன்னா என்னது? உணவு. ஊன்னா இறைச்சி. 3 சொல்லி இன்னும் வந்தா உணவு, 2 சொல்லி இன்னும் வந்தா இறைச்சி. அடுத்தது கணம். கணம்னா என்னது? 3 சொல்லி கணம் வந்தா கூட்டம். 2 சுழி கணம் வந்தா வாரம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பேன். பேன்னா 3 சுழி பேன் வரும்போது காப்பாற்று. 2 சுழி என்பது தலையில் வாழும் பேன். ஓகேங்களா? 3 சுழி இன்னும் வந்தா காப்பாற்று. 2 சுழி வந்தா தலையில் வாழும் பேன். அடுத்தது அ மனம். மனம்னா நறுமணம். மனம்னா உள்ளம். இது திரும்ப திரும்ப இதுலருந்து டிஎன்பிஎஸ்சிலருந்து திரும்ப திரும்ப கேட்கிறேன். ஏன்னா இந்த குடுத்து இப்போ என்ன சொல்லிருவாங்கன்னா, ஒரு வார்த்தை குடுத்து அதுல எது தவறானது அப்படின்னு சொல்லி கூட குடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. 3 சொல்லி இன்னும் வந்தா நறுமணம். 2 சொல்லி வந்தா உள்ளம். ஓகேங்களா? அடுத்தது மனை. மனை. ஓகேங்களா? மனைனா அ உட்காரும் பலகை. ஓகேங்களா? 3 சொல்லி மனை வரும்போது உட்காரும் பலகை. 2 சொல்லி மனைனா வீடு. ஓகேங்களா? மனைக்கு 3 சொல்லி வந்துச்சுன்னா, அது உட்காரும் பலகை. 2 சொல்லி வந்தா வீடு. அடுத்தது மான். 3 சொல்லி மான் வந்தா பெருமை. ஓகேங்களா? இங்க பாருங்க 3 சொல்லி வந்தா பெருமை. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இது பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது மான்னா புள்ளிமான். அடுத்து முன்னாள்னா 3 நாள்.
முன்னாள்னா முந்தைய நாள். ஓகேங்களா. முன்னாள்னா என்னது? 3 நாள். அ முன்னாள்னா முந்தைய நாள். அடுத்தது தேநீர். தேநீர்னா என்னது? தேயிலை நீர். தேநீர்னா தேன் போலும் இனிய நீர். ஓகேங்களா. தேன் போலும் இனிய நீர். திணைனா என்னது? தாவர வகை, தானிய வகை. திணைனா ஒழுக்கம், நிலம். ஓகேங்களா. தேநீர், தேயிலை நீர். தேநீர், தேன் போலும் இனியும் இனிய நீர். ஓகேங்களா. இந்த நீக்கும், இந்த நீக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேங்களா. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேநீர் நாம் குடிக்கும் டீ வந்து அ டீன்னு சொல்லுவோம். அது நீ வந்தா தான் தேநீர். இந்த நீ வந்தா அது இனிய நீர். ஓகேங்களா. அடுத்தது திணைனா என்னது? தாவர வகை, தானிய வகை. 2 சொல்லி னா போட்டா தான் தானிய வகை வரும். 3 சொல்லி நீ போட்டா ஒழுக்கம், நிலம். அடுத்தது இங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். திணை எத்தனை வகைப்படும்? அத வந்து சொல்லணுங்களாம். ஓகேங்களா. அடுத்தது அ கணை. கணைனா என்னது? குதிரை கணைக்கிறது. கணைனா அம்பு. இது முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா. அடுத்தது மரம், மரம். மரம்னா என்னது? வீரம். இந்த மரம்னா என்னது? அன்று அவர் அன்றேல் அவர் மரம். ஓகேங்களா. இப்போ இந்த என்னது? இடைநரா. ஓகேங்களா. இடைநரா வந்தா அது வந்து மரம். அதாவது ஒரு செடி வகையை குறிக்கும். அடியே வல்லினரா வரும்போது அது ஒரு வீரம். ஓகேங்களா. அடுத்ததா நாம் பார்க்க போறது ஊன், ஊன். அ ஊன்னா என்னதான் பார்த்தோம். 3 சொல்லி நீ வந்தா தான் உணவு. 2 சொல்லி நே வந்தா உடல் பகுதி. ஓகேங்களா. உடல் பகுதிய குறிக்குது. 3 சொல்லி னா வந்தா உணவ குறிக்கும். அடுத்தது அடுத்தது ஊன்னா இறைச்சின்னு சொல்றாங்க இங்க. ஓகே. ஊன் உயிர்களின் உடல் பகுதி. அதுதான் ஊன்னா இறைச்சி. 3 சொல்லி என்ன வந்தா உணவு. அடுத்தது கல், கல். மலையில் இருப்பது கல். ஓகேங்களா. அதாவது கருங்கல் சொல்லுவாங்கல்ல, கருங்கல். அதுதான் கல்லு. பனையில் இருப்பது கல்னா, இது குடிக்கும் இப்போ கல் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பனை மரத்துல கல் இறக்குறாங்கன்னுவாங்கல்ல, அந்த கல் சொல்றாங்க. ஓகேங்களா, கல். அடுத்தது பறவை. பறவைன்னா என்னது? பறந்து இருப்பதால் க பறவை என்றனர். பறந்து வருவதால் அது பறவை. ஓகேங்களா. இந்த இது நீ பார்த்துட்டோம். இரத்தல் பார்த்துட்டோம். முன்ன இரத்தல், இரத்தல். ஓகேங்களா. இரத்தல்னா என்னது? அப்ப இது ஒருவர் இறத்தல். ஓகேங்களா. உயிர் விடுதல்ன்றது வல்லினரா. அ இரத்தல்ன்றது ஒரு இது சொல்லுவாங்க. இரத்தலின் இரத்தல் நன்று. முன்னதான் பார்த்தோம். இரத்தல்னா என்னது? அ இரத்தல்னா ஓகேங்களா. இரத்தலின் இரத்தல் என்று. இரத்தல்னா என்னன்னு முன்னே பார்த்தா, பிச்சை எடுத்தல். ஓகேங்களா. இரத்தல்னா இந்த இரத்தல்னா பிச்சை எடுத்தல். இதுன்னா சா இறந்து போ அப்படின்னு சொல்றத தான் இரத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் முன்னே. அடுத்ததா நம்ம பார்த்தது பரி. பரின்னா என்னன்னு முன்னே பார்த்தோம். குதிரை. இப்ப இந்த பரினா வழிப்பறி. அதாவது திருடர்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அ பாலையில என்னது? சூறையாடல், வழிப்பறித்தல். அதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி வழிப்பறித்தல். ஓகேங்களா. அடுத்தது கரி, கரி. கரின்னா என்னது? அடுப்பில் சமைக்கும் அ அதாவது இந்த அடுப்பில நம்ம விறகுக்காக கீழ இருக்கும்ல அந்த கரி. அடுத்தது கரின்னா, அ இந்த இது இறைச்சிய தான் கரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அரி, அரி. அரின்னா கடவுள்ன்னு முன்னயே பார்த்தோம். அரின்னா என்பது நன்றாய் பார்த்தோம். இப்போ பனி, களி இதெல்லாம் பார்த்துட்டோம். அ களி இந்த களி பாருங்க. அ பொதுளி களி வந்தா மட்டும் தான் மகிழ்ச்சின்னு நம்ம முன்னயே பார்த்தோம். இந்த லீ வந்தா சனிய குறிக்குது. அப்போ ஓகேங்களா. அடுத்தது விலை, விலை இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒளி, ஒளி, விழி, விழி. அ ஒரு இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குங்க பாருங்க. ஒரு ஒருனா ரூ. 1 ஒரு பொருள ஓரு ஒறுப்பு கண்டான். ஒருனா ஒறுப்பு தண்டனை. ஓகேங்களா. தருணம் என்னது? தண்டனை. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இனிமேல் நாம் பார்க்கறது வந்து அவுட் சோர்ஸ். ஓகேங்களா. அவுட் சோர்ஸ்னா ஆ வேற வெளியிலருந்து எங்கெங்கலாம் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அவுட் சோர்ஸா பார்க்க போறது மைங்கொலி சொல்லகராதி. ஓகேங்களா. இப்போ அக்கறை. ஓகேங்களா. இந்த ரை என்னது? அக்கறை. அக்கறைன்னா இந்த ரை இடைநிறை. இந்த ரைனா அக்கறை. ஓகேங்களா. இதுனா வல்லினரை. இப்போ வாங்க பார்த்துக்கலாம். அக்கறை இடைநிறை வரும்போது அக்கறைனா எதிர்க்கரை. அடுத்தது நீர் நிலையின் மறுக்கரை. அதாவது ஒரு கடல் இருக்குன்னா, இதுக்கு அக்கறைன்னா ஆப்போசிட்ல இப்போ ஒரு ஆறு ஓடுதுன்னா, இதுக்கு இங்க நீ இருக்குன்னா, இதுக்கு அக்கறைன்னா அது எதிர்க்கரை. ஓகேங்களா. அததான் சொல்றாங்க. அக்கறைனா என்னது? எதிர்க்கரை. நீர்நிலையின்
கரை. அப்போ அ இது எங்கருந்து கேட்டிருக்காங்கன்னா, அ கந்தரன் தொகைன்னு குடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. நீங்க வேணா சொல்லுங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அளக்கரக்கரை காண்பான். அளக்கரக்கரை காண்பான் அப்படின்னா, அக்கரைனானது எதிர்க்கரை, நீர்நிலையின் மறுக்கரை. அடுத்தது அக்கரை வல்லினரை வரும்போது, ஈடுபாடு, கருத்து, கவனம், பற்று, ஊக்கம், தேவை, கவலை இதெல்லாமே குறிக்கும். அக்கறைனா என்னது? ஒருத்தன் ஒரு மேல ஒரு அக்கறையா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இந்தரை. ஓகேங்களா? அந்தரை அப்படின்னா, இப்ப நம்ம கடற்கரையை வந்து என்ன மாரி சொல்லுவோமோ, அத ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ கடற்கரைய வந்து எதிர்க்கரை. ஓகேங்களா? அக்கறைனா எதிர்க்கரை. இப்போ இந்த அக்கறைனா ஈடுபாடு, கருத்து, கவனம், பற்று, ஊக்கம், தேவை, கவலை. ஓகேங்களா? இத நீங்க திரும்ப திரும்ப படிச்சா மட்டும் தான் ஞாபகம் வரும். ஸோ நீங்க வந்து ஒரு டைம் பார்த்துட்டோம், விட்டுறலாம் அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க. ஓகேங்களா? அடுத்தது அக்கறைனா என்னது? ஈடுபாடு, கருத்து, கவனம். அடுத்த கொஸ்டின். அடுத்து அக் அ அக்கணம். அக்கணம்னா, கனியாதது இலக்கு. ஓகேங்களா? கனியாதது இலகு. அக்கணம் 3 சொல்லி கணம்னு வரும்போது, அ கனியாதது இலகு. 2 சொல்லி கணம் வரும்போது, கனமில்லாதது பொறுமையின்மை. கனமில்லாதது பொறுமையின்மை. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, அக் அகனம் அப்புறம் கனியாத இலக்குன்னு பார்த்தோம். ஆனா, இங்க கணம்ன்றது ஒரு நேரத்த குறிக்கும். ஓகேங்களா? 3 இந்த கணம் மட்டும். ஆனா, அக்கணம் அப்படின்னு குறிக்கும்போது, கனியாதது இலகு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணம் நம்ம முன்னயே பார்த்தோம். இந்த 2 இல்லாம நாம் பார்த்தது வந்து இல்லாம பார்த்தா அது வந்து கணம்ன்றது நேரம். இந்த கணம்ன்றது சுமை, பளு அப்படின்னு பார்த்தோம். ஆனா, இங்க குடுத்துருக்கிறது அக்கணம். ஓகேங்களா? அக்கணம்ன்றது கனியாதது இலகு. அப்புறம் அக்கணம்ன்றது கனமில்லாதது பொறுமையின்மை. ஓகேங்களா? அடுத்தது அகன். அகன்னா என்னன்னா, அருகு, அண்மை. அகன்னா அருகு, அண்மை. அண்மைன்னா பக்கத்துல இருக்கிறது தான் அகன்னு சொல்றாங்க. 3 சொல்லி அகன் வந்தா அருகு, அண்மை. இப்ப அகன் 2 சொல்லி அகன் வந்தா, அகன்ற என்னும் பெயரெச்சம். ஓகேங்களா? அகன்ற என்னும் பெயரெச்சம் அப்படின்னா காதல்ன்னு சொல்றாங்க. அகன்னா என்னது? காதல், கணவன், உள், வினை முதலில் வரும் விகுதி. ஓகேங்களா? இப்ப நம்ம இதுக்கு வந்து அகன்ற என்ற பெயரெச்சனம்லாம் கொடுக்க மாட்டாங்க. காதல், இல்ல கணவன், அப்படி இல்லன்னா உள். இதெல்லாம் குடுப்பாங்க. இத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அகன்னா என்னது? காதல், காதல், கணவன், உள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்க சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. சிலம்பார் சிலம்பாற்றக்கண் அகன்றலை. ஓகேங்களா? சிலம்பார் றகன்றலை. ஓகேங்களா? சிலம்பாற்ற கன்றலை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இங்க அகன் இருக்கு. ஓகேங்களா? அகன்னா என்னது? காதல், கணவன், உள். இத ஞாபகம் வச்சுக்கங்க. காதல், கணவன், உள். அடுத்தது அங்கனம். அங்கனம்னா 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம். அங்கனம்னா 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம். அங்கனம்னா என்ன பார்த்தோம்? 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம். அப்படி இல்லன்னா உள்ளறை, கடுமரம், அ சாய் சட்டை. ஓகேங்களா? சாய்க்கடை. சாரி சாய் சட்டைன்ட்டா சாய்க்கடை. அ அடுத்தது சேறு, பத்து, பரப்பு, பொறிகாரம், முற்றம், வெண்காரம், மதகு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நாலடியார்ல வந்து பார்த்தீங்கன்னா, உ ஊரங்கன நீர் உறவு நீர் சேர்ந்தங்கால். என்னது? ஊரங்கன நீர் உறவு நீர் சேர்ந்தங்கால். பாங்கனம்னா என்னன்னு பார்த்து 2 தூணுகளுக்கு நடுவில் உள்ள இடம். ஓகேங்களா? 2 தூணுக்கு எ இப்ப 2 தூண் இருக்குன்னா, இந்த 2 தூணுக்கு இடையில உள்ள இடத்த தான் சொல்றாங்க அங்கனம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற மீனிங் பார்த்தீங்கன்னா, உள்ளுறை, கடுமரம். ஓகேங்களா? உள்ளுறை, உள்ளுறை, அடுத்தது உள்ளறை, அடுத்தது கடுமரம், சாய்க்கடை, அ அடுத்தது சேறு, பத்து, பரப்பு. சேறு, பத்து, பரப்பு, பொறிகாரம், முற்றம், வெண்காரம், மதகு. மதகுன்னா என்னன்னு தெரியல. சோழர் கால மதகு. இப்படி ஒரு அணைக்கட்டு இருக்கும்போது, இங்க இது இருக்கும். இந்த இடத்துல இந்த இது இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க மதகு. அங்கனம்னா மதகு. ஓகேங்களா? இது வந்து நாலடியார் சொல்றாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது அங்கனம். அங்கனம் 2 சொல்லி வரும்போது, அங்கனம் 3 சொல்லி வரும்போது என்ன பார்த்தோம்? சேறு, பத்து, பரப்பு, சாய்க்கடை 2 தூண்களுக்கு இடையில இடம்லாம் பார்த்தோம். இப்போ 2 சொல்லி அங்கனும்போது கடுக்காய் மரம். ஓகேங்களா? என்னது? கடுக்காய் மரம், அப்படி அங்கன். கடுக்காய் மரம், அப்படி அங்கன் அப்படின்னு வரும்.
அடுத்து அங்கனி. அங்கனி 3 சொல்லி நீ அங்கனி வரும்போது சிவை மலைமகள் ஓகேங்களா? அப்புறம் கற்றாழை. கற்றாழைன்றது ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்றாழைன்னா அ அங்கனி ஓகேங்களா? அங்கனி 3 சொல்லி அங்கனி வரும்போது கற்றாழை, சிவை மலைமகள். அடுத்தது அங்கனி ஓகேங்களா? இதுக்கும் கற்றாழை சொல்றாங்க பாரு. அப்போ அங்கானை அங்கனி 3 சொல்லி நீ வந்தாலும் கற்றாழை, 2 சொல்லி நீனாலும் கற்றாழை. அப்போ அது வந்து நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க டிஎன்பிசில கற்றாழை. ஸோ இது கேட்கலாம். சிவை மலைமகள் ஓகேங்களா? சிவைனா என்னது? மலைமகள் ஓகேங்களா? அப்போ அங்கனி 3 சொல்லி நீ வரும்போது சிவைனா மலைமகள். 2 சொல்லி நீ வந்தா படரும் முட்செடி ஓகேங்களா? படரும் முட்செடி. அப்புறம் அடுத்தது அச்சனம் ஓகேங்களா? அச்சனம் அப்படின்னா, அச்சனம்னா அங்கனம். அங்கனம்னா என்ன முன்னயே பார்த்தோம். ஆ 2 இடைகளுக்கு இடையே பகுதி, சேறு, சாய்கடை இதெல்லாம் பார்த்தோம். அதே மாரி அந்த நேரம். அசனம்னா என்னது? அந்த நேரம். அந்த நேரமும், அங்கனமும் வரும். ஓகேங்களா? அடுத்தது அச்சனம். அச்சனம் 2 சொல்லி வரும்போது, நெய்பவர் நெய்வார் கருவி அ கருவி வகைகள் ஒன்று. நெய்வார் கருவி, தையல் கருவின்னு சொல்றீங்கல்ல, அததான் சொல்றாங்க. நெய்வார் கருவி வகைகளில் ஒன்று. அடுத்தது 2வது வந்து அதே அச்சனத்துக்கு வெள்ளுள்ளி, வெள்ளை பூண்டு ஓகேங்களா? வெள்ளை பூண்டு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம டிஎன்பிசில வெச்சல் வெள்ளுள்ளி அது கேட்க மாட்டாங்க. வெள்ளை பூண்டுன்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அச்சனம்னா என்ன? வெள்ளை பூண்டுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீலகேசியில இருக்கு. நீலகேசி என்னது? ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல ஒன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஒன்று நீலகேசி, அச்சனம். நூல் புடையா திரிதற்கு அச்சனம், முதலாய சாந்தனம். ஓகேங்களா? இது ஞாபகம் அடுத்தது அடிமனை. அடிமனைனா என்னது? அடிப்படை, அடிப்படை. ஓகேங்களா? அடிமனைனா அடிப்படை. 3 சொல்லி நை வரும்போது அடிமனை, அடிப்படை. அடிமனை தட்டு. ஓகேங்களா? அடிமனை தட்டு. அடுத்து படகின் உட்பலகை. ஓகேங்களா? படகோட உட்பலகை. அப்போ இதுதான். உட்பலகைனா இதுதான். இந்த இங்க இருக்குல்ல, இப்படி வரும்ல. குறுக்க குறுக்க வைக்கும்ல அதுதான். அடிமனைனா ஒ படகின் உட்பலகை, அடிப்படை. வண்டியினுள் பொருத்திய பலகை. வண்டியினுள் பொருத்திய பலகைனா குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்க வந்து டிஎன்பிசில கேட்கணும்னா, அடிமனைன்னு கேட்டா அடிப்படை கேட்கலாம். அப்படின்னா படகின் உட்பலகை அப்படின்றது கேட்கலாம். ஓகேங்களா? அதனால இது திரும்ப பார்த்துக்கலாம். அடிமனைனா அடிப்படை, அடிமனை தட்டு, படகின் உட்பலகை, வண்டியில் பொருத்திய பலகை. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகார அடியார்க்கு நல்ல உரையில இருக்கு. ஓகேங்க. அடியார்க்கு நல்லார் உரை. ஓகேங்களா? எல்லா பண்ணிற்கும் இது அடிமனை ஆதலின். ஓகேங்களா? எல்லா பண்ணிற்கும் பண்ணுனா என்னது? இசை. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அடிமனை. 2 சொல்லி அடிமனை வரும்போது என்னது? சுற்றுச்சுவர். ஓகேங்களா? ஒரு கோட்டை இருக்குன்னா, அது கூட இருக்க சுற்றுச்சுவர். ஒரு வீடே இருக்குன்னா, அதுக்கு ஒரு வீடு இருக்குன்னா, அதோட சுற்றுச்சுவர தான் அடிமனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிமனைனா சுற்றுச்சுவர். அடுத்து கட்டடத்தின் முதன்மை சுவர். கட்டடத்தின் முதன்மை சுவர். இது சீவக சிந்தாமணியில இருக்கு. அடிமனை பவளமாக. ஓகேங்களா? அடுத்தது அன் 3 சொல்லி வரும்போது மேல் வேட்ட நாயின் உருவக் கயிறு. கயிறு. வேட்டை நாயின் உருவக் கயிறு அது வேணாம். ஓகேங்களா? மேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தடியில் வெட்டிய வரை மேற்பக்கம். ஓகேங்களா? அப்போ 3 சொல்லி வரும்போது, அ 3 சொல்லி வந்தா மேலு, மேற்பக்கம். அப்படி இல்லன்னா தடியில் வெட்டிய வரை. ஓகேங்களா? அடுத்து 2 சொல்லி வந்துச்சுன்னா, ஆண்பால் வினை விதித்தன். இது ஓகே. இது விட்டுருங்க. சாரி இதெல்லாம் வந்து நம் பகுபத உறுப்புல வரும். ஓகேங்களா? அடுத்தது அன்னம். அன்னம் அன்னம்னா என்னது? உண்ணாங்கு, மேல்வாய், அன்னம், நுனி, நா, வருட அ வருட லா வரும் என நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அன்னம்னா என்னது? உள்நாக்கு, மேல்வாய். அதாவது வாய் இருக்குன்னா, அதுல மேல் பகுதிய தான் அன்னம். அதுக்கு 3 சொல்லி வரும். அதுக்கு உண்ணாக்கு, மேல்வாய். அது நன்னூல்ல இருக்கு. அடுத்தது ம் ம அன்னம் 2 சொல்லி அன்னம் வரும்போது, நீர், கவரிமான், நிலம், தங்கம் ஒரு வகை அணி, சேறு அன்னப்பறவை. நாம என்ன பார்ப்போம்? அன்னப்பறவை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ்ல அ அன்னப்பறவை பார்த்தோம். ஆனா இங்க பாருங்க, அன்னம்னா என்னது? சோறு, ஒரு வகை அணி, நிலம், தந்தம், கவரிமான், நீர் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவுட் சோர்ஸ்னா இதான். ஓகேங்களா? 1க்கு நெறைய பொருள் குடுக்கறது தான் அவுட் சோர்ஸ். ஸோ அன்னம்க்கு நீரு, 2வது கவரிமானு, 3க்கு நிலம்,
4க்கு தங்கம், 5க்கு ஒரு வகை அணி, 6க்கு சோறு, 7 அன்னப்பறவை. அன்னப்பறவை இது குறள் இருக்கு பாரு. "அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்ச பழம்." ஓகேங்களா? "அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்ச பழம்" என்னு திருக்குறள்ல இருக்கு. அன்னம்னா நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர், கவரிமான், நிலம், தங்கம், சோறு, அடுத்தது அண்ணன். அண்ணன்னா 3 சொல்லி அண்ணன்னா, தமையன். தமையன்னா யாரு? தமையன்னா யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா, உடன் பிறந்த அண்ணன். ஓகேங்களா? அண்ணன்னா யாரு? தமையன். முன் பிறந்தான் அப்படின்னு வருது. ஓகேங்களா? முன்னவன் முன்னவன்னவன் மூத்தோன் அப்படின்னு சூடான குடுத்துருக்காங்க சூடாமணியில. ஓகேங்களா? அடுத்தது 2 சொல்லி அண்ணன் வந்தா அடிபட்டவன். ஓகேங்களா? இப்போ கீழ விழுந்து அடிபட்டவன்னு சொன்னாங்கல்ல, அவன வந்து அண்ணன் 2 சொல்லி போட்டா அண்ணன். அடுத்தது அண்ணல். அண்ணல்னா என்னதுன்னா, அண்ணன். அண்ணன்னா என்னது? அண்ணல்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ணன்னா தமையன் மூத்தோன். அண்ணல்னாலும் அண்ணன் தான். தலைவன், பெரியோன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணல் அ அப்போ இப்போ ஒரு தலைவர சொல்லணும்னா, தந்தை இது அண்ணல் காந்தியடிகள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது மாரி பெரிய ஆளுங்கள சொல்றது. அண்ணல்னா அண்ணன், பெரியோன், தலைவன். அண்ணன் நம்பி, அண்ணலும் குமரார என்று அப்படின்னு சொல்லி பாரதியார்ல அ குடுத்துருக்காங்க. பாரதியார் எழுதினது திரௌபதி. ஓகேங்களா? அடுத்தது வந்து அண்ணல். ஓகேங்களா? 3 சொல்லி அண்ணல் வந்து பெரியோர், தலைவன் எல்லாம் வருது. 2 சொல்லி அண்ணல்ன்றபோது புகை. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சொல்லி அண்ணல் வரும்போது புகை. அடுத்தது அன்னார். அன்னார்ன்றது பகைவர். ஓகேங்களா? 3 சொல்லி அன்னார்ன்றது பகைவர், தமையர். அ ஓகேங்களா? 2 சொல்லி அன்னார்ன்றது கல்நார். ஓகேங்களா? 2 சொல்லி என்பது கல்நார். கல்நார். அது ஞாபகம் வச்சுக்கங்க. கல்நார். ஓகேங்களா? அ 3 சொல்லி அன்னார்ன்றது பகைவர், தமையர். 2 சொல்லி இன்னு வந்தா அது கல்நார். ஓகேங்களா? அடுத்தது பேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீதி வீடியோ நம்ம அடுத்த வீடியோல போடுவோம். தேங்க் யூ கைஸ்.